மனுஷரை தேடி ஓடாதீங்க உங்க வேதனைய சொல்றதுக்கு. உள்ள அடைச்சி வைக்கிறதும் தப்பு. பிரஷர் குக்கர் மாதிரி ஒரு நாள் என்ன செஞ்சிரும், டமார்னு வெடிச்சு உங்க வாழ்க்கையை நாசமாக்கிரும். உங்க தனிமைய, உங்க வேதனைய உள்ள அடக்கி வைக்காதீங்க, கொட்டிருங்க. ஆனா தப்பி தவறி மனுஷர்கிட்ட போய் கொட்டிராதீங்க. யார்கிட்ட கொட்டுங்க? ஆண்டவர்கிட்ட கொட்டுங்க. ஏன்னா புரிந்து கொள்ளக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அதை உணரக்கூடியவர் அவர் ஒருவர் தான். நானும் காயப்பட்டேன், நம்மோடு கூட அழுகிறதற்கு அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்துல கொட்டிட்டீங்க. இப்ப என்ன செய்யறது? அங்க இருந்து கொட்டினத அள்ளாம, தொட்டு பார்க்காம, திரும்பி பார்க்காம என்ன செஞ்சிடணும்? எந்திரிச்சு போயிடணும். அதனால அதான பண்ணா, நீங்க உண்மையிலே கர்த்தர்ட்ட கொட்டிட்டீங்க உங்க வேதனை எல்லாத்தையும்னா, அதுக்கு மேல துக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க மனுஷர்கிட்ட கொட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எதை கொட்டினீங்களோ அதையே வச்சு ஒரு நாள் அவனே அடிப்பான் உங்களை, திரும்ப தாங்க முடியாம போகும். கர்த்தருக்கு முன்னாடி கொட்டுங்க. எவ்வளவு அழுகணுமோ அழுங்க, தேம்பி தேம்பி அழுகணுமா, ஒரு கதவை பூட்டிட்டு எங்கேயாச்சும் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட அழுது கொட்டிருங்க எல்லாத்தையும். எக்ஸாக்ட்லி ஹவ் யூ ஃபீல். எதையும் மறைக்க தேவையில்லைங்க ஆண்டவர்கிட்ட. என்ன கோபம் இருக்கு, என்ன காயம் இருக்கு, என்ன கண்ணீர் இருக்கு, என்ன வேதனை எனக்குள்ள இருக்கு, எல்லாத்தையும் கொட்டிருங்க. கொட்டிட்டு அங்க இருந்து திரும்பி பார்க்காம எழுந்து நடந்து போயிருங்க. ஏன்னா இது கர்த்தர் சமூகத்துல புதைச்சாச்சு. இனி தீர்வு தான் வருமே தவிர கண்ணீர் வராது. அல்லேலூயா.